வாளி, மொரம், தொடப்பம் இதெல்லாம் எடுத்துட்டு எங்கடா போறீங்க, ஊரை க்ளீன் பண்ண போறீங்களான்ற மாதிரி தாங்க இருந்தது. கிட்டத்தட்ட என்னோட ஹோக்ஸ் நண்டு, செண்டு, வாண்டு எல்லாத்தையும் கூட்டுட்டு நான் கிளம்பின இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாகமர ஸ்பாட்டான எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நாகமரங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, கிட்டத்தட்ட ஒரே ஒரு மரம் தான் அந்த ஊருக்கே இருக்குது. நாங்கள் வந்து இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் ஊற்றி நாங்கள் அது தனியாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் பழத்தை ஃபுல்லாகவே நாங்கள் இண்டிவிஜுவலாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். 1/2 கிலோவாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் வந்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 கிலோ வரையுமே இந்த நாகப்பழம் வந்து கிடச்சிது. நாகப்பழத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெருக்கி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம். பைத்தியமாடா நீங்க மெண்டலா. இந்த நாகப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் சிஸ்டமும் சூப்பராக இருக்கும். பொட்டாசியம், சோடியம் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த நாகப்பழத்தை எடுத்துன்னு வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கிடச்சதுனால ஹாப்பியாக இருந்தோம். நாங்கள் இதை வந்து அடுத்தபடியாக பவுடரை கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து சுகருக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குன்ற மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணி வீடியோ போட போகிறோம். பார்ட் 2 வீடியோஸ் வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. வேணுன்றக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுருங்க.